வரக்கூடிய ரிசல்ட்டை எப்படியும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்வார். அப்போ பொதுவாகவே 3, 6, 11 இந்த இடங்களில் கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது பலம் பொருந்திய கிரகங்களாக அந்த இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த இடத்துல 6ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தாலோ, சனி இருந்தாலோ, செவ்வாய் இருந்தாலோ, ராகு இருந்தாலோ ஒரு போல்ட்னஸ் வரும். அதாவது தைரியம் வரும். எந்த முடிவாக இருந்தாலும் போல்ட்னஸ் உடனே, தைரியம் உடனே அடுத்தவங்களை அடிக்கிறது கிடையாது. இதுவரைக்கும் தேக்கமான காரிய சூழல்களில் இருந்து அந்த தேக்க நிலையை தவிர்த்து திடீர்னு முடிவெடுக்கக்கூடியது. சட்டுன்னு முடிவெடுத்தால் நான் பார்க்கலாம், என்ன நடக்குமோ பார்க்கலாம், அதுக்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது இந்த 1.5 வருஷம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் பலம் கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான பலத்தை தரக்கூடியது. இதில் இன்னொரு விஷயம் உண்டு. எப்போ ஒரு கிரகம் நல்லது கொடுக்குதோ அதே மாதிரி அடுத்து அதற்கான மைனஸையும் கொடுக்கும், ஆப்போசிட்டையும் கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத எதிரிகளையும் வளர்த்தி விடுவான். நமக்கே தெரியாது நம்மளுடைய ஒரு முன்னேற்றம். இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, ப்ரொமோஷன் வருது. இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முன்னால் யாராவது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் உடம்புக்கு சரியில்லாமல் போயிருப்பாங்க, அல்லது வேறு எங்காவது ஒரு வேலையில் அவங்க அந்த வேலைக்கு தகுதி இல்லாத நபராக்கப்பட்டு நீங்கள் அந்த வேலைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரி, போர். அந்த எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவம். அப்போ இந்த எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பில் கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது சூட்சுமமாக அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடியது, நமது வாழ்க்கை பாதையை முன்னேற்றிக் கொள்வது, அல்லது தொழிலில் ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, கல்வியில் ஒருபடி முன்னேறக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் பாவம். அப்போ அந்த 6ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய ராகுனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரக்கூடியவனாகவே இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல இந்த ராகு பகவானுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏற்கனவே ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்திற்கு தக்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தினுடைய பலன் மாறுபடும், கண்டிப்பாக மாறுபடும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே ஒரு சூரியன் இருந்தார், அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் மாறுபடும். செவ்வாய் இருந்தார், இப்போ 6ஆம் பாவத்தில் சொன்ன இத்தனையுமே என்ன ஆகும்னா, அந்த வேலை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது பின்னேற்றம் கொடுக்கும். அதே மாதிரி அந்த வேலைக்கு நாள் போகக்கூடிய ஒரு அமைப்பு, அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி தப்புன்னு படுத்துக்குவீங்க. இது மாதிரியான ஒரு கெடுபலன்களையும் தருவதற்கு அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் பாவத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அடுத்து 12ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய கேது என்ன செய்வார்? முதல்ல தூக்கத்தை கெடுப்பார். இதுவரைக்கும் மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தார், இனிமேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ல் கேது மறையிறது நல்லது தான்.